2026 தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள வேளையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் திமுகவின் வரலாற்றையும் தமிழினத்தின் தொன்மையையும் உணர வேண்டும். கீழடி அகழ்வாராய்ச்சி சொல்லும் நம் நாகரிகம் தொல்காப்பியர், திருவள்ளுவர், ஔவையார் என அறிஞர்களால் செதுக்கப்பட்ட பண்பாடாகும். ஆனால் ஒரு கூட்டம் தன் ஆதாயத்திற்காக தமிழர்களை தாய்த்து வைத்த போது அந்த இருளை அகற்ற வந்தவர்தான் தந்தை பெரியார். பிரிட்டிஷார் அதிகாரத்தின் கீழ் நீதி கட்சி ஆட்சியில் விதைத்த விதை, அதன் செயல்பாடுகள் தமிழர்கள் முன்னேற்றம் அடைந்தனர். பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் என்ற சொல்லுமே தமிழர்களை தலைநிமிரச் செய்தது. 1949 பேரறிஞர் அண்ணா தலைமையில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கியாகி தமிழர்களுக்காக போராடியது. நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் என்றார் அண்ணா. அண்ணாவின் தலைமையில் பல தலைவர்களும் கலைஞரும் திமுகவை வளர்த்தார்கள். கலைஞர் அவர்களுக்கு 1953 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு ரஷ்ய பொதுவுடைமைவாதி அதிபர் ஸ்டாலின் நினைவாக ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார். பள்ளி பருவத்தை முடித்த ஸ்டாலின் கல்லூரி காலத்தில் அண்ணா உருவாக்கிய ஆட்சியில் திமுகவிற்கு நாடகங்களை நடத்தி கழக வளர்ச்சிக்கு துணை நின்றார். 1976 விசாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஸ்டாலின் பெரும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். உடல்நலம் கெட்டாலும் மன வலிமையுடன் நேர் நின்று எதிர்த்ததினால் காலம் அவரை ஒரு தலைவனாக செதுக்கியது. சிறையிலிருந்து வெளியே வந்த ஸ்டாலின் இளைஞர்களை கழகத்திற்கு திரட்டி இளைஞரணியை உருவாக்கி கழகத்தை வலுப்படுத்தினார். சென்னை மேயராக பொறுப்பேற்று சிங்கார சென்னையை பெரும் வளர்ச்சியடைய செய்தார். கலைஞர் மரணத்திற்கு பின்னர் 2021 துரோகிகளை வீழ்த்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லி தமிழக முதல்வராக பதவியேற்றார். அந்நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் ஏராளம். பொருளாதார நிபுணர்கள் குழுவை அமைத்து வருவாயை பெருக்கி மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம் என பெண்களின் உரிமைக்காகவும் சமத்துவத்துக்காகவும் பல திட்டங்களை செயல்படுத்தினார். மாணவர்களின் பசி போக்க காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், உலக தரம் வாய்ந்த கல்விக்கு நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், பசுமை தமிழ்நாடு திட்டம், கலைஞர் கனவு இல்ல திட்டம் என வரும் தேர்தலை தாண்டி அடுத்த தலைமுறைக்காக உழைக்கிறார். அதே நேரத்தில் மாநில உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத திட்டங்கள், புதிய கல்விக் கொள்கை, நீட், கியூட், இஸ்லாமியர்களுக்கு எதிராக CAA குடியுரிமை சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக FCRA வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்டம், சாதியை பாதுகாக்கும் EWS உயர்சாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு, தொகுதி வரையறை என்று நம்மை அடக்கி ஆள துடிக்கும் செயல் மற்றும் தமிழர் நாகரிகம் உலக அறியா வண்ணம், கீழடி ஆய்வை தடுத்தல் என அனைத்திற்கும் எதிராக துணிவோடு நிற்கும் ஸ்டாலின் ஒரு போர்வாள். 2026 தேர்தல் இது வெறும் தேர்தல் அல்ல, டெல்லி அதிகாரத்திற்கும் தமிழ்நாடு உரிமைக்கும் நடக்கும் மிகப்பெரிய போராட்டம். தமிழக உரிமைகள் மீட்கப்பட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.